Hi, hello, வணக்கம். இது மதுரா கம்ப்யூட்டர்ஸ். ஆப்டபிள் 790 ஹார்ட் டிஸ்க் எப்படி ரீப்ளேஸ் பண்றது, SSD ஹார்ட் டிஸ்க் ரீப்ளேஸ் பண்ண வந்திருக்கு இந்த சிஸ்டம். எப்படி ரீப்ளேஸ் பண்றது இந்த வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. சில ஏரோ மார்க்லாம் கொடுத்துருப்பேன், அங்க வச்சு கலெக்ட்னா ஈஸியா உங்களால கலெக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு சர்வீஸ் தேவைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணி சர்வீஸ் புக் பண்ணுங்க. தேங்க்யூ. வாங்க பார்க்கலாம். மேல இருக்க சைடு டோர் ஓப்பன் பண்ணிடுங்க. அந்த என்ஜினியர் கை வச்சு கலெக்டர்ல 3 இடத்துல ஏரோ மார்க் கொடுத்துருக்கோம், பொறுமையா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 3 இடத்துலயும் வச்சு லாக் ஓப்பன் பண்ணாதான் அது ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணிட்டு இன்ஜினியர் கை ஆக்சுவலா உள்ள விடுறாங்க பாத்தீங்களா, அந்த லாக்கை வச்சு அவுட் பண்ணுங்க, வெளியில வச்சு இழுங்க. இழுத்தீங்கன்னா அதுக்கு மேல அந்த பார்ட் வந்து டைரக்டா மேல வந்து லைட்டா அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அந்த லாக்ல இருந்து ரிலீஸ் ஆகுறதுக்கு. ஆனா ரிலீஸ் பண்ணிடலாம், கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி இழுத்தீங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், உங்களுக்கு யூஸ் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுருங்க. தேங்க்யூ. கரெக்டாக அந்த சின்ன லாக் மாதிரி இருக்கு, அதை ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ணிட்டு அரௌண்ட் எடுத்துட்டீங்கன்னா பேக் சைடு அதை திருப்பி பாருங்க. அந்த நான் இப்போ ஏரோ மார்க் கொடுப்பேன், பொறுமையாக வச்சு பாருங்க. அதில் வச்சு ரெண்டே வச்சு ப்ரெஸ் பண்ணி இழுத்தீங்கன்னா அந்த ஹார்ட் டிஸ்க் வெளியில வந்துடும். ஓகே, ஹார்ட் டிஸ்க் வெளியில வந்துச்சுன்னா சைடில் லைட்டாக ஓப்பன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணி இந்த ஹார்ட் டிஸ்க் உள்ள வெளில வந்துடும். ஆக்சுவலாக உள்ள இருக்க ஹார்ட் டிஸ்க் வந்து டொசிபா ஹார்ட் டிஸ்க், 1TB ஹார்ட் டிஸ்க். சிஸ்டம் ஸ்லோவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமரோட ரெக்வயர்மெண்ட், அதனால தான் நம்ம இப்போ SSD மாற்ற போகிறோம். அந்த 1TB ஹார்ட் டிஸ்க் தனியாக வெளியில் வச்சுட்டு அடுத்தது ஒரு 500GB குருஷியல் ஹார்ட் டிஸ்க் நம்ம போட போகிறோம். போட்ட பர்ஃபார்மன்ஸுக்கு அது ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஓகே, யூஸ்ட் லேப்டாப் டெஸ்க்டாப் தேவைன்னா வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்க. ஆக்சுவலாக இதில் CMOS எரர் இருந்துச்சு, அதனால CMOS ரிமூவ் பண்ணிட்டு CMOS பேட்டரி மாற்ற சொல்லியிருக்காங்க கஸ்டமர். இதுதான் நம்ம கஸ்டமருக்கு மாற்ற போகிறது வந்து குருஷியல் ஹார்ட் டிஸ்க் DX 500. நல்லா இருக்கு, ஸ்பீடு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு பார்த்துருக்கு. அதே மாதிரி எப்படி கழித்தீங்களோ அதே மாதிரி வச்சு இன்ஸ்டால் பண்ணிட்டு ஹார்ட் டிஸ்கை போடுறதா மேட்ரு. ஹார்ட் டிஸ்கில் பேக் சைடு திருப்பி பார்த்தீங்கன்னா சின்ன கோல்டு மாதிரி இருக்குங்க, அதில் வச்சு அதே மாதிரி சாட்டா கேபிளையும் சின்ன கோல்டு மாதிரி இருக்கும். அது ரெண்டும் ஒரே சேம் சைடு இருக்க மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுற மாதிரி. எஸ், அரௌண்ட் குருஷியல் ஹார்ட் டிஸ்க் நமக்கு வர்ற ப்ரைஸ் 4100 ரூபா வருது. கஸ்டமருக்கு அரௌண்ட் ப்ரைஸ் வந்து கொடுக்குறோம். OS இன்ஸ்டாலேஷன் சர்வீசஸ்லாம் நம்ம தனியாக தான் சார்ஜ் பண்ணுவோம். டேட்டா இருந்துச்சுன்னா டேட்டாக்கும் தனியாக தான் சார்ஜ் பண்ணுவோம் நம்ம. ஓகே, இது நம்ம அந்த ப்ளூ கலர் லிஸ்ட் கொடுக்க அது ஆட்டோமேட்டிக்காக அது அதே மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி உள்ளே வைக்கிறீங்க. இன்ஜினியர் தப்பாக போகிறாரு, அது உள்ளே போட்டோம்னா நம்ம மாட்ட முடியாது. ஹார்ட் டிஸ்கை வெளியில் எடுத்துட்டு கேபிள் இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த ப்ளூ கலர் ஸ்டிப்ல உள்ள போட்டீங்கன்னா கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். எஸ், அதேதான். ரெண்டும் எப்படி போடுறீங்களோ அதே மாதிரி தான். கரெக்டாக அந்த லாக்ல வச்சு நீங்கள் லாக் பண்ணுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், எங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, லாக் பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். அது ஃபர்ஸ்ட் எப்படி சைடு பேனல் எப்படி ஓப்பன் பண்ணீங்களோ அதே மாதிரி பேனலை போட்டு OS போட வேண்டாம். OS போடுறது எப்படின்னா நம்ம வீடியோ ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. இல்லை வீடியோ உங்களுக்கு ஆக்சுவலாக OS எப்படி போடுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கான லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். சென்னையில் எங்கே இருந்தாலும் டோர்ஸ் ஓப்பன் சர்வீஸ் கொடுக்குறோம் நம்ம. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. தேங்க்யூ.